முதலமைச்சராக பதவியேற்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறை கூட நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகல. 5வது முறை போகும்போது அதையும் உதயநிதி பேர் அடிபடுறதையும் எப்படி நம்ம ஒதுக்கி விட்டு பார்க்க முடியும்? அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 இன் பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் வெற்றி நடை போடுகிறது. Chennai's Amartha Aviation Hotel Management Nursing ஈஸியா படிங்க சாலரியோட. எப்படி நிலக்கரி ஊழல் 2G ஊழலை பண்ணாங்களோ அந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் டாஸ்மாக் ஊழலை விசாரிக்க வேண்டும். அந்த அளவுக்கு அது தீவிரமான வழக்கு தான். அவனை தூக்கி உள்ளவை இவனை தூக்கி உள்ளவை யாரையுமே அரெஸ்ட் பண்ணு நான் கேட்கவே இல்லை. பரிபூர்ண விசாரணை நடக்கணும். அந்த விசாரணை கண்டிப்பாக மாநில அரசு நடத்தாது. ஒரு வீடியோ முதலமைச்சர் போட்டார். அது மட்டும் இல்லை, எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களெல்லாம் போவாதீங்கன்னு கேட்டார். சில பல காரணங்களை அடுக்கி கேட்டார். இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன் மாறி இருக்கு? நீங்க போறீங்க, அவர் சொல்ற தமிழக நலனுக்காக நான் போறேன். அப்ப ஏன் போன வருஷம் போல நீங்க இந்த வருஷம் ஏன் போறீங்கன்னு கேட்டா நிதி வாங்க போறேன்றீங்க. 5வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கும்போது நீங்க நிதி வாங்க போறீங்கன்னா அப்ப 4 வருஷம் ஏங்க வாங்க போல? நாங்க ஒன்னும் அவங்கள மாதிரி அமித்ஷாவை போய் சந்திக்கல, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தான் கலந்துக்க போறோம் அப்படிங்கிறாங்க அவங்களோட தரப்பு. அது குப்புறப்படுத்தாலும் மீசையில மண் ஓட்டலன்றாங்க. அப்ப எதிர்க்கட்சி தலைவர் இந்த விஷயத்துல கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான. அப்ப எதிர்க்கட்சி தலைவர் சொல்ற மாதிரி இந்த வருடம் வெள்ளை கொடை பிடிப்பதற்காக தான் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போறாரு அப்படின்னு எடுத்து இல்லைன்னா அது ஒரு காம்ப்ரமைஸ்லாம் இவங்க மறைமுகமா பண்ணாங்கன்னா ஆச்சரியம் கிடையாது. கடந்த காலங்களில் பண்ணவங்க தானே. 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இங்கே ஊழல் நடந்திருக்கிறது என்ற ஒரு பூர்வாங்க அறிக்கையை வெளியிட்ட பிறகு விசாரணைக்கே தடை விதிப்பது என்பது ஆச்சரியமானதாக இருக்கிறது. எந்த விசாரணையும் இப்போ மேற்கொள்ள முடியும். 2 வீக்ஸ்க்குள்ள நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுங்கன்ட்டாங்க. பிஜேபிக்கு இதில் ஒரு நோக்கம் இருக்கலாம், திமுகக்கு இதில் ஒரு நோக்கம் இருக்கலாம். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் ஒரு குடிமகனா, ஒரு வாக்காளனா, நான் விரும்புவது எனக்கு இதில் நீதி கிடைக்கும். சார் வணக்கம். வணக்கம் மேடம். பல்வேறு நிகழ்வுகள் அப்படின்னே சொல்லலாம். உச்சநீதிமன்றம் அப்புறம் உயர்நீதிமன்றம் சம்பந்தமாக சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. முதல்ல இடி மேலே சரமாரியான குற்றச்சாட்டுகளை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுகிறது அமலாக்கத்துறை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முதல் முறையாக வச்சுருக்காங்க உச்சநீதிமன்றம். இதை எப்படி பார்க்கலாம்? முக்கியமான தீர்ப்பு, மிக முக்கியமான தீர்ப்பு. கடந்த பல ஆண்டுகளாக மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடிஐ அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக பயன்படுத்துகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அந்த குற்றச்சாட்டு பலமுறை உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது, பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வைக்கப்பட்டது. ஆனால் முதன்முறையாக உச்சநீதிமன்றம், அதுவும் தலைமை நீதிபதி அவர்களை, ஜஸ்டிஸ் கவாய் அவர்களை 3 முறை நேற்று வாய்மொழியாக ஓரல் அப்சர்வேஷன் சொல்லியிருக்கார். டாஸ்மாக் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்து, கவாய் அவர்கள், நீதிபதி கவாய் அவர்கள் தெரிவித்த கருத்து, கூட்டாட்சி தத்துவத்தை அமலாக்கத்துறை மீறிக்கொண்டிருக்கிறது, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை மீறுகிறது என்று சொல்லுகிறார். டாஸ்மாக் விவகாரத்தில் தனிப்பட்ட அதிகாரிகள் தவறு செய்திருக்கலாம், ஆனால் ஒரு நிறுவனமே தவறு செய்ததாக நீங்கள் எப்படி அதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்? இடி உள்ளே எப்படி போக முடியும்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். அதன் பிறகு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். டாஸ்மாக் விவகாரத்தில் இடி விசாரணை செய்வதற்கு தடை, எஃப்ஐஆருக்கு தடை போடுறாங்க. அந்த விசாரணை எதுவுமே மேற்கொள்ளக்கூடாதுன்றாங்க. இதுவரை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊழல் வழக்கில் உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு தடை விதித்தது கிடையாது. சம்பந்தப்பட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவதற்கு தடை விதிப்பார்கள். ஆனால் விசாரணைக்கே தடை விதித்தது மேபி இந்தியா கடந்த சமகால வரலாறில் முதன்முறையாக என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். உச்சநீதிமன்றம் ஊழலுக்கு எதிராக சாட்டையை சுழற்றி கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெய்னவாலா வழக்கிலிருந்து எத்தனையோ வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கொலை வழக்குகளை விட ஆபத்தானது ஊழல் வழக்குகள், ஊழல் புற்றுநோயாக சமூகத்தை அரிக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த பின்புலத்தில் பார்க்கும்பொழுது நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது ஆச்சரியமான ஒரு தீர்ப்பு தான். கூட்டாட்சி தத்துவத்தை அவர்கள் மீறுகிறார்கள் என்ற கருத்து ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இங்கே ஊழல் நடந்திருக்கிறது என்ற ஒரு பூர்வாங்க அறிக்கையை வெளியிட்ட பிறகு விசாரணைக்கே தடை விதிப்பது என்பது ஆச்சரியமானதாக இருக்கிறது. அதாவது வழக்கமாக இந்த மாதிரி ஒரு மாநில அரசுக்கும் மாநில அரசின் பக்கமும் நியாயம் இருக்கிறது, மத்திய அரசின் பக்கம் நியாயம் இருக்கிறதுன்னு போது உச்சநீதிமன்றம் என்ன செய்யணும்னா, கோஹர்சிவ் ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய கைது நடவடிக்கைகள் கூடாது, ஆனால் விசாரணையை தொடரலாம். எவர் மீதும் கைது நடவடிக்கை கூடாது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாது, ஆனால் விசாரணையை தொடரலாம் என்று தான் உத்தரவு பிறப்பிக்கும். ஆனால் முதன்முறையாக என்று நான் நினைக்கிறேன் நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் வெளிப்படையாகவே விசாரணைக்கு தடை விதித்திருக்கிறது. எந்த விசாரணையும் இப்போ மேற்கொள்ள முடியாது. 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை தெரிவித்த பிறகு விசாரணைக்கே தடை விதிப்பது என்பது ஆச்சரியமான ஒரு முடிவு தான். சில நேரங்களில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதவையாக இருக்கும். இது இடைக்கால உத்தரவு தான். 2 வாரங்களுக்குள் அமலாக்கத்துறை ஒரு பரிபூர்ண அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. அவங்க கேட்குறாங்களா, வாட் இஸ் தி ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஹியர் அப்படிங்கறது? அதான் அதில் 2 விஷயம் இருக்குது. அவங்க சொல்கிறது 2014லேருந்து 21 வரைக்கும் போடப்பட்ட அந்த வழக்குகள் 41 எஃப்ஐஆர்ஸ் அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை காரணமாக வச்சு தான் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க.
அமலாக்கத்துறை சொல்லுது. ஆனால் 21-25 காலகட்டத்தில் எஃப்ஐஆர் இல்லைன்றாங்க. ரெண்டாவது இப்போ நடக்கக்கூடிய விசாரணைகள் எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் என்றவர்கள் சொல்லவில்லைன்னு கபில் சிபல் சொல்கிறாங்க. அதற்கு சரியான பதில் அமலாக்கத்துறை சொல்லவில்லை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போ கிளியர் ஆகும்னா இந்த 2 வாரத்தில் இவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணும்போது தான் கிளியர் ஆகும். 2 வீக்ஸில் அமலாக்கத்துறை தெளிவானதொரு அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும். ஆனால் இதுக்குள்ள ஈடு எப்படி வரலாம், இங்கே மணி லாண்டரிங்க்கு என்ன வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுவுமே இங்கே ஒரு பெரிய கேள்வியாக போயிட்டு இருக்கிறது. அதுதான் இப்போ அதில் இருக்கக்கூடிய சிக்கலே. ஒரே வழக்கில் உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை வழங்குது. இன்றைக்கி காலையில் கூட ஈடியோட அரெஸ்டிங் பவர்ஸை பற்றி கேட்கும்போது அதெல்லாம் கொஸ்டின் பண்ண முடியாது. ஈடிக்கு அரெஸ்டிங் பவர்ஸ் இருக்குது, நீங்கள் வேணும்னா பெயில் போட்டுக்கோங்கன்னு ஆந்திர பிரதேசத்தை இதே மாதிரி லிக்கர் ஸ்கேமில் மாட்டின ஒருத்தரோட மனுவை விசாரிக்கும் போது வேறொரு அமர்வு கருத்தை சொல்லுது. அமலாக்கத்துறைக்கு அரெஸ்டிங் பவர்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது தாராளமாக இருக்குது, நீ வேணால் பெயில் போட்டுக்கோன்னு சொல்லுது. ஆகவே ஒவ்வொரு அமர்வும் ஒவ்வொரு விதமான தீர்ப்புகளை தான் கொடுக்கின்றன. இது ஒன்றும் இறுதி தீர்ப்பு அல்ல, இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான். தற்காலிகமாக இவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு, குற்றமிழைத்தவர்களுக்கு, சூறையாடுபவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைத்திருக்கிறது. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த ரவுண்டில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. எஸ், திமுக அரசு, டாஸ்மாக் அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தப்பித்திருக்கிறார்கள். நிரந்தரமாக அவங்க தப்ப முடியுமான்றது தெரியல. அது உச்சநீதிமன்றத்தின் கையில் தான் இருக்குது. இது டாஸ்மாக்ங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு மேலே இருக்கிற ஒரு வழக்கை நம்ம அவங்க குற்றச்சாட்டை எப்படி ஒரு அரசாங்கத்துக்கு கீழே கொண்டு வர முடியும்? அப்படி கணக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக ஆட்சியில் தான் அத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லஞ்ச ஒழிப்பு கேஸ் போயிட்டு தான் இருக்குது. அவங்களும் அதை பண்ணிட்டு இருக்காங்கிறப்ப அதை எப்படி நம்ம திமுகவோட கனெக்ட் பண்ண முடியுங்கிறது இவங்களோட வாதமாக இருக்குது. அதுதான் இப்போ இந்த விஷயம் 21-25 இவங்க கவர்மெண்ட்டில் ஏன் எஃப்ஐஆரே போடலைன்னு ஒரு கேள்வி வருது. அப்போ அதுக்கு தனியாக ஹைகோர்ட்டுக்கு ஒருத்தர் போகிறார், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் மொத்தமாக. ரெண்டாவது எந்த எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணக்கூடாது. உடனே அது அண்டர்டேக்கிங் கொடுக்குறாரு அட்டார்னி அட்வொகேட் ஜெனரல் BS ராமன். நாங்கள் எந்த எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ண வேணான்னு அரசுக்கு நான் அறிவுறுத்துகிறேன்னு சொல்கிறேன். அப்போ உள்ளுக்குள்ளேயும் நிறைய புறையோடி தான் போய் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸில் இந்த ஆர்டர்ஸ் வந்துதான்றதும் நமக்கு தெரியல. நான் சொல்ல வருது, விசாரணையே கூடாது என்று கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றங்கள் தீர்ப்பளித்ததே கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது விசாரணை அமைப்புகள் ஓரவஞ்சனையாக நடந்துக்கிறாங்க, பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்னா தீர்ப்புகள் கடந்த காலங்களில் எப்படி வந்திருக்குன்னா, கைது நடவடிக்கை கூடாது, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணக்கூடாது, ஆனால் விசாரணை தொடரலானோ. இங்கே விசாரணையே தொடர முடியாதுன்னு அப்படியே அப்ரப்டாக நிறுத்தியிருக்காங்க. இத்தனைக்கும் சொல்கிறாங்க 1000 கோடி இங்கே ஊழல் நடந்திருக்கும்போது அதை பற்றிலாம் காதலே வாங்கலை ஜட்ஜஸ். ஸ்டாப் பண்ணுங்க, இமீடியட்டாக ஸ்டே பண்ணுங்கன்ட்டாங்க. 2 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுங்கன்ட்டாங்க. அவர் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் 1000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு, மிகப்பெரிய முறைகேடு, அரசியல்வாதிகளை காப்பாற்ற அரசு முயற்சிக்கிறதுன்னு இவ்வளோ தூரம் சொல்கிறாரு. ஆனால் எதையுமே அவங்க காதில் வாங்கலை. சரி, அவங்க சொல்கிறது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லைன்றாங்க. இவங்க 2014-14 21 வரைக்கும் இருக்க 41 எஃப்ஐஆர்ஸை சொல்கிறாங்க. இவங்க 21-25 எஃப்ஐஆர் இருக்குன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, இல்லைன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த தடை திமுகவுக்கு ஒரு தற்காலிக வெற்றி. மிகப்பெரிய அளவில் அவர்கள் நிம்மதி பெருமூச்சு தற்காலிகமாக விடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு, நான் ஒப்புக்கொள்கிறேன். இது நிச்சயமாக அமலாக்கத்துறைக்கு ஒரு தற்காலிக பின்னடைவு, பெரும் பின்னடைவு தான், அதில் சந்தேகமே கிடையாது. அடுத்த 2 வாரம் பொறுத்து என்ன நடக்குது நம்ம பார்க்கணும். ஏன்னா இதை ஒரு இறுதி தீர்ப்பாக 1000 கோடி ஊழல் இருக்குது, ஆமாம் இருக்குது, ஆனால் நீ விசாரிக்கக்கூடாது, உனக்கு அதிகாரம் இல்லைன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்குமா என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விவகாரமாக இருக்கிறது. 1000 கோடி ஊழல் இருக்குன்னு ஒரு விசாரணை அமைப்பு சொல்லும்போது நீ விசாரணை நடத்து, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிபதி முடிவு பண்ணட்டும், அப்படி தான் போக முடியுமே தவிர 1000 கோடி ஊழல் இருந்தால் பரவாயில்ல, அது கூட்டாட்சி தத்துவம், நம்ம கண்டுக்க முடியாதுன்ற விசாரணையை சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. என்ன சிபிஐ விசாரணையை மாற்றலாம், அப்படி ஒரு கருத்து இருக்குது இப்போ. ஏன்னா அமலாக்கத்துறை மணி லாண்டரிங்கில் தான் வரும், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் சிபிஐ கீழே வரும். ஆகவே இது ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு முழு அளவிலான சிபிஐ விசாரணை மல்டி ஏஜென்சி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் எப்படி நிலக்கரி ஊழல் 2G ஊழலை பண்ணாங்களோ அந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் டாஸ்மாக் ஊழலை விசாரிக்க வேண்டும். அந்த அளவுக்கு அது தீவிரமான வழக்கு தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். இதில் யாரையும் பழிவாங்கிறத பற்றி நான் சிறிதளவும் ஆதரிக்கல. இவனை அரெஸ்ட் பண்ணு, அவனை அரெஸ்ட் பண்ணு, அவனை தூக்கி உள்ளவை, இவனை தூக்கி உள்ளவை, யாரையுமே அரெஸ்ட் பண்ணு நான் கேட்கவே இல்லை. பரிபூர்ண விசாரணை நடக்கணும். அந்த விசாரணை கண்டிப்பாக மாநில அரசு நடத்தாது. எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு மிடில் பாத்துன்றது என்னன்னா, முழு அளவிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்து அதில் சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இவர்களை உள்ளடக்கிய ஒரு சிபிஐ என்கொயரி, அது ஹெடட் பை சிபிஐ தான், அமலாக்கத்துறை தனியாக தான் விசாரிக்க முடியாது. ஒரு சிபிஐ என்கொயரி வித் மல்டி ஏஜென்சி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை வச்சு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் எப்படி சிபிஐ 2G வழக்கை கையாண்டதோ அந்த மாதிரியான ஒரு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிடுவது தான் ஒரு பரிபூர்ண நியாயத்தை கோருவதாக இருக்க முடியும். இல்லை, இதில் நம்ம அவங்க ஹிஸ்டரியும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல சார். இப்போ நம்ம டெல்லியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு தேர்தல் வரைக்கும் தான் அந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேஸ் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறத பார்க்க முடியல. தெலுங்கானாவை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான்,
தேர்தல் சமயத்தில் இது போன்ற ஒரு மெலோட்ராமா நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் பார்க்க முடியும். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்சி அமைச்சு, அஃப்கோர்ஸ் தெலுங்கானால அவங்க ஆட்சி அமைக்கல, காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிட்டாங்க, அது அடுத்த பிரச்சனை. இது வந்து ஆனால் டெல்லியில் வந்து அப்படியே ஸ்வீப் பண்ணிட்டு போனாங்க. இதுக்கப்புறம் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் பார்க்க முடியல. அப்படி அந்த ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது இதுவும் அது போன்ற ஒரு தொடர்கதையாக இருக்குமோ, அதுக்காக தான் இடி பண்ணுறாங்களோன்ற ஒரு இங்கே வந்து ஒரு பார்க்க முடியும், ஒரு ஜட்மெண்ட் பார்க்க முடியல நம்மளால. நான் ஒரு குடிமகனா, ஒரு வாக்காளனா, வரி செலுத்தக்கூடிய ஒரு குடிமகனா நான் விரும்புவது எனக்கு இதில் நீதி கிடைக்கணும். பிஜேபிக்கு இதில் ஒரு நோக்கம் இருக்கலாம், திமுகவுக்கு இதில் ஒரு நோக்கம் இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஒரு குடிமகனா எனக்கு இதில் நீதி கிடைக்கணும். பிஜேபி 22 திமுக எம்பிஸ் பிஜேபியை சப்போர்ட் பண்ணால் இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு குடிமகனா நான் விரும்புவது, சிவில் சமூகம் விரும்புவது, இதில் எங்களுக்கு நீதி கிடைக்கணும். நீங்கள் சொல்கிற கெஜ்ரிவால் விஷயம், கவிதா விஷயம், ஹேமந்த் சோரன் விஷயம்லாம் எஸ், அவன் அதெல்லாம் பண்ணான், ஆனால் அதனால் விசாரணை வேணான்னு சொல்லிடலாமா? இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் கிளைமிங் கரண்ட் எம்டி ஆஃப் டாஸ்மாக் அப்படிங்கிறப்ப, அப்போ இத்தனை 2016 இருக்குங்கிறப்ப அந்த எம்டியை நீங்கள் ஏன் வந்துட்டு டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க? கூப்பிடுங்கன்றான், இடியை டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கூப்பிடுங்கன்றான், அதை கேளுங்கன்றான். இதை நிறுத்துன்னு கேட்காத, அது வேணும்னு கேளு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். லெட் தேர் பி எ சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு சிபிஐ என்கொயரி, நாட் இடி என்கொயரி, சிபிஐ என்கொயரி. ஏன்னா கரப்ஷன் கேஸ் பேசிக்கலி இது. கரப்ஷனோட ஒரு அங்கம் தான் மணி லாண்டரிங். டைரக்டராக மணி லாண்டரிங் உள்ளே வரும்போது இவன் தப்பிக்கிறான். அதனால தான் இந்த மாதிரி உத்தரவுகள் வெளியில் வருது. ஆனால் டார்கெட்டிங் உதயநிதி அண்ட் டார்கெட்டிங் ஆகாஷ் பாஸ்கரன், கனெக்டிங் ஆகாஷ் பாஸ்கரன் டு உதயநிதி, இது போன்ற சம்பவங்களை பார்க்கும்போது இது உண்மையா பொய்யாங்கிறது அடுத்தபட்சமாக இருந்தாலும் இடி டார்கெட்டிங் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை வந்து நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொன்னேன். இடி டார்கெட்டிங் டிஎம்கே கவர்மெண்ட் 100% உண்மை. பிஜேபி மோடி கவர்மெண்ட் டார்கெட்டிங் டிஎம்கே 100% உண்மை. 26 தேர்தலில் என்ன விலை கொடுத்தும் திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும். அதுக்கு கடந்த பல ஆண்டுகளாக வந்து பல மாநிலங்களில் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நடைமுறையை கடைபிடிச்சாங்களோ அப்போ தான் அதை தான் இங்கேயும் கடைபிடிக்கிறாங்க. ஊழல் முத்திரை குத்தி இவங்களை உள்ள தள்ளணும், இவங்களை மக்கள் மத்தியில் வந்து டிஸ்கிரெடிட் பண்ணணும், தோக்கடிக்கணும். தோக்கடிச்சிட்டா இவங்க பக்கம் வரவே மாட்டோம். கெஜ்ரிவாலை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. அப்புறம் கடைசி 15 நாள் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பரிதாபப்பட்டு கேம்பெயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. கேம்பெயின் பண்ணிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறாரு. எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் படுதோல்வி. அப்புறம் ஜெயிச்சு வராரு. ஜெயிச்சு வந்தோன்னா அசம்பிளியில் அவரே தோக்குறாரு, ஆட்சி இழக்கிறாரு, கவர்மெண்ட் மாறுது, கேஸ் அம்போன்னு விட்டானுங்க, கண்டுக்கவே இல்லை அதுக்கு பிறகு. ஸோ உங்களை பொலிட்டிக்கலாக முடக்கணுன்றதான் அவங்க நோக்கம். நான் அதை மறுக்கவே இல்லை. நான் சொல்கிறது அதில் இருக்கக்கூடிய ஊழலை களையணும்னா இவங்க 2 பேரும் அதை செய்ய மாட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள், திமுக அண்ணா திமுக. சுப்ரீம் கோர்ட் உண்மையிலேயே ஜெய்னவாலா கேஸில் எப்படி பண்ணுச்சோ, 2G கேஸில் எப்படி பண்ணுச்சோ, அவன் தப்பு பண்ணானா 2 தரப்புலையும் தூக்கி உள்ளே போடுன்றான். கேஸை நடத்துங்க. கேஸில் ஜெயிக்கிறான் தோக்குறான் அது வேறு. பட் லெட் தேர் பி எ ப்ராசஸ். அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், உச்சநீதிமன்றம் தன்னுடைய மேற்பார்வையில் மேண்டமஸ் வாங்க கொடுத்து ஒரு சிபிஐ என்கொயரி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் 15 நாளைக்கு ஒரு தடவை 4 வாரத்துக்கு ஒரு தடவை சுப்ரீம் கோர்ட்டில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு விசாரணையை டாஸ்மாக் விவகாரத்தில் நீங்கள் நடத்துங்க. அந்த 2014-21 எடுங்க, 14 25 வரைக்கும் எடுங்க. 2 பேரையும் விசாரின்ற. நீங்கள் செந்தில் பாலாஜியை விசாரிச்சுன்னா தங்கமணியையும் விசாரி, இப்போ இருக்க எம்டியை விசாரிச்சுன்னா ரிட்டையர் ஆன எம்டியையும் விசாரி. யாரையும் அரெஸ்ட் பண்ணு நான் சொல்லலை, ஒருத்தனை கூட அரெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. ரொம்ப இம்சை கொடுக்குறான், தப்பிச்சு ஒன்றானா மட்டும்தான் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணணும். மற்றபடி யாரையுமே அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. விசாரணையை நடத்துன்றோம். கேஸை நடத்து, ட்ரையல் நடத்து, 3 வருஷம் 4 வருஷம் ஆகட்டும், தீர்ப்பு கிடைக்கட்டும். அது ஒன்று தான் இதில் நாம் எதிர்பார்க்குற நீதி. இவங்க நம்ம பொதுமக்கள் சார்பாக மக்களின் குரலாக நம்ம பேசுகிறோம். அதனால தான் நம்ம கேட்குறோம் 2G கேஸ் மாதிரி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு சிபிஐ, ஃபுல் ஃப்ளெஜ்டு சிபிஐ என்கொயரி, அதில் ஆட்டோமேட்டிக்காக இடி வந்துடும். சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங்கில் பண்ணுங்கள். யாவன் தப்பு பண்ணாலும் 14 25 வரைக்கும். அது ஒன்று தான் நாம் திருவாளர் பொதுஜனமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. இது தூத்து மேமே நாளைக்கே பிஜேபி போய் திமுக போய் பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணிச்சுன்னா இந்த பக்கமே திமுக வராது. 70,000 கோடி கொள்ளை அடிச்சார் இரிகேஷன் ஸ்கேம் அஜித் பவார்னு மோடி சொன்னார். இன்றைக்கி அவர் பிஜேபி கவர்மெண்ட்டில் மந்திரியாக இருக்காரு. நீங்கள் போய் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டீங்கன்னா அவங்கள விட்டுருவான். அதனால தான் இந்த நித்திய கூட்டத்துக்கு முதல்வர் போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் வந்து, அதாவது எடப்பாடி பழனிசாமி கடுமையான குற்றச்சாட்டு. இல்லை, அது எடப்பாடி சொல்கிறத ஒதுக்கி தள்ள முடியாது. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இது வரைக்கும் முதலமைச்சராக பதவியேற்று மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறை கூட நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகலை. 2001 கொரோனா, 2002 வந்து வேறு ஏதோ விஷயம், 2003-4 வந்து சிங்கப்பூர் டூர் எதுவும் போனாங்க. 23 24 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இயர். ஒரு வீடியோ முதலமைச்சர் போட்டார், நான் ஏன் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகலன்னு. அது மட்டும் இல்லை, எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களெல்லாம் போவாதீங்கன்னு கேட்டார். சில பல காரணங்களை அடுக்கி கேட்டார். இன்றைக்கி என்ன சிச்சுவேஷன் மாறி இருக்கு, நீங்கள் போகிறீங்க. இந்த கேள்வி நியாயமானது. எடப்பாடிக்கு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எடப்பாடி கேட்கறது அரசியல் தான். ஆனால் கேட்பார் அவர். 4 வருஷமாக நீங்கள் போலங்க நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு. 4 ஆண்டுகளாக நீங்கள் போகல. எதிர்க்கட்சி ஆளக்கூடிய பல மாநிலங்கள் போயிருக்கு. பினராயி விஜயன் போயிருக்காரு, மம்தா பானர்ஜி போயிருக்காங்க, பகவத்சிங் மான் பஞ்சாப் சிஎம் போயிருக்கார், ஆம் ஆத்மி கட்சி.
நீங்கள் மட்டும் போகாதது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஆட்சி முடிய போகிற காலகட்டத்தில் இருக்கீங்க. கடந்த ஆண்டு 4வது ஆண்டு நீங்கள் பதவியேற்ற 4வது ஆண்டு ஏன் போகலன்றதை விளக்கி ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் வெளியிடல. மற்ற மாநில முதலமைச்சருக்கும் கோரிக்கை வைக்கிறீங்க, இன்னென்ன காரணங்களால் நம்ம வந்து நித்தி ஆயோக கூட்டத்தை புறக்கணிக்கணும்னு. இன்னைக்கு அதில் எது மாறிடுச்சு நீங்கள் போகிறீங்க? அவர் சொல்ற தமிழக நலனுக்காக நான் போகிறேன். அப்போ ஏன் போன வருஷம் போல? நான் கேட்குறது சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்தால் தான் இந்த வருஷம் நீங்கள் போன வருஷம் எடுத்த முடிவுலேருந்து இந்த வருஷம் மாறுபட்ட முடிவு எடுக்க முடியும். நீங்கள் இந்த வருஷம் ஏன் போகிறீங்கன்னு கேட்டால் நிதி வாங்க போகிறேன்றீங்க. அப்போ கடந்த 4 வருஷமாக நிதி வாங்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லையா? ஏங்க 5வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கும்போது நீங்கள் நிதி வாங்க போகிறீங்கன்னா அப்போ 4 வருஷம் ஏங்க வாங்க போகல? நீங்களே முன்னுக்கு பின் சுய முரண்பாடாக தான் நீங்கள் இருக்கீங்க. கடந்த ஆண்டு நான் போகாததற்கு இதுதான் காரணம்னு தெளிவாக ஒரு வீடியோவை நீங்கள் ட்விட்டரில் போடுறீங்க. மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, எதிர்க்கட்சி முதலமைச்சர்களை நீங்களும் புறக்கணிங்கன்னு. அந்த காரணங்களெல்லாம் இன்றைக்கி அப்படியே தான் இருக்குது. அது எது மாறிடுச்சுன்னு இந்த முடிவை நீங்கள் எடுத்தீங்க. அதாவது நீங்கள் முன்பு எடுத்த ஒரு முடிவுக்கும் இப்போ எடுக்கிற முடிவுக்கும் முரண்பாடு இருக்குன்னா நீங்கள் மக்கள்கிட்ட விளக்க வேண்டியது என்னென்னா, சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன? ஒரே ஒரு சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் தான். இடி உள்ளே வந்திருக்குது, ரதீஷ் ஓடி போயிட்டாரு, அவர் வீடை வந்து பூட்டி இடி சீல் வச்சிருக்குது, ஆகாஷ் பாஸ்கர்னா காணோம். இதுதானே சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ். இந்த கேள்வி எழுவது இயல்பானதுன்றது ஏன் உங்களுக்கு புரியல? இந்த வியாக்கியானத்தை நீங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக நீங்கள் எங்கெங்கே வச்சிங்க? நீங்கள் தானே சார் சொன்னீங்க நான் ஏன் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன்னா இதுதான். நீங்கள் ஒரு படி மேலே போய் கேட்குறீங்க, மற்ற மாநிலங்களையும் புறக்கணிங்கன்றீங்க. இன்றைக்கி நீங்கள் போகிறீங்கன்னும் போது இடிக்கும் ஆகாஷுக்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் இந்த லிங்கை நம்ம நினைவில் கொள்ளாமல் எப்படி முதலமைச்சரோட இந்த முடிவை பார்க்க முடியும்? ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் இந்த விஷயத்தில் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் சொல்ற மாதிரி இந்த வருடம் வந்து வெள்ளை கொடை பிடிப்பதற்காக தான் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அது ஒரு காம்ப்ரமைஸ்லாம் இவங்க மறைமுகமாக பண்ணாங்கன்னா ஆச்சரியம் கிடையாது. கடந்த காலங்களில் பண்ணவங்க தானே, பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலங்க, ஆனால் பண்ணவங்க தானே கடந்த காலங்களில். அதனால் இவங்க வெள்ளை கொடி பிடிக்க மாட்டாங்கன்னு அவங்க பிடிப்பாங்களான்னு தெரியாது, பிடிக்க மாட்டாங்களான்னு நீங்கள் ஒன்றும் உறுதியாக சொல்ல முடியாது. எதற்காக இந்த முறை டெல்லி போகிறார்? இது ரொம்ப வித்தியாசமான ஒரு விவகாரங்க. இந்த விமர்சனத்தை திமுகவோ முதலமைச்சரோ அரசோ தவிர்க்கவே முடியாது. கடந்த ஆண்டு நீங்கள் கூட்டத்தை புறக்கணிப்பதற்கு சொன்ன காரணங்கள் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க தான் போய் சுப்ரீம் கோர்ட்ல சமக்கிர சிக்ஷா ஃபண்ட் வரலன்னு கேஸ் போடுறீங்க. உங்களுக்கு பணம் எதுவுமே மத்திய அரசு கொடுக்க மாட்டேன்றான். இதை நீங்க தான் சொல்றீங்க. இதைத்தான் கடந்த ஆண்டு சொன்னீங்க புறக்கணிப்பதற்கு. இதெல்லாம் விவாதிப்பதற்காக தான் நாங்க போறோம். நாங்க ஒன்றும் அவங்கள மாதிரி அமித்ஷாவை போய் சந்திக்கல, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தான் கலந்துக்க போறோம் அப்படிங்கிறாங்க அவங்களோட தரப்பு. அது குப்புறப்படுத்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற கதை தான். நீங்க அவன் எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி. வெரி சிம்பிள். கடந்த ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கும் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன வந்தது? ஓகே, ஃபைட் பண்ண தான் போறேன்னா அதை கடந்த ஆண்டே போயிருக்கலாமே, ஏன் இப்போ போறீங்க? ஒரு தடவை பதவியேற்று இதை முடிய போகுது கவர்மெண்ட்டு. பதவியேற்று ஒரு தடவை கூட 5 முறை தான் நீங்கள் போக முடியும் நித்தி ஆயோக் கூட்டம். 4 முறை நீங்கள் போகல. 5வது முறை போகும்போது அதையும் ரிதீஷ் வீடு சீல் வச்சதையும் ஆகாஷ் பாஸ்கரனை தேடுறதையும் உதயநிதி பேர் அடிப்படுறதையும் எப்படி நம்ம ஒதுக்கி விட்டு பார்க்க முடியும்? ஆகவே சிலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா காலத்திலையும் ஏமாற்ற முடியாது. இவங்க வெள்ளைக்கொடி பிடிப்பதற்கு தயங்க மாட்டார்கள். பிடிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, பிடிப்பாங்கன்னு நான் சொல்லலை. வெள்ளை கொடியை தூக்குவதற்கு இவர்கள் ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். அதைத்தாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு உங்களோட அனலிட்டிக்கல் மைண்டை வச்சு 80% உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம். 20% தான் உங்களோட சோர்சஸ், உங்களுக்கு தெரிந்தவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள், உங்களோட இன்னர் சோர்சஸ். 80% பப்ளிக் டொமைனில் இருக்க விஷயங்களை வச்சு லாஜிக்கலி யூ கேன் கன்க்ளூட் பாலிடிக்ஸ். வெள்ளை கொடைகளுக்கான நேரம் வந்து விட்டதாக கூட இருக்கலாம். அவர்கள் வெள்ளை கொடைகளுக்கு ஏராளமான ஆர்டர்களை வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் கூட கொடுத்து வைத்திருக்கலாம். இவர்களுடைய கடந்த கால வரலாறு அறிந்தவர்களுக்கு இவர்கள் வெள்ளை கொடை ஏந்துவதை எப்பொழுதுமே இவர்கள் வந்து ஒரு ஆப்ஷனாக அவர்கள் அருகில் அவர்களுடைய எப்படி சொல்கிறது அவருடைய கிட்டியில் வந்து அவங்க எப்பயுமே வச்சு தான் இருப்பாங்க. அதனால் வரலாறு படித்தோன்னா நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் புரிந்து கொள்வது ரொம்ப சுலபம். அதனால் எடப்பாடியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒதுக்கி தள்ள விரும்பலை. வேறு விஷயங்கள் 1000 விமர்சனம் எடப்பாடி மேலே இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. பட் இந்த விவகாரத்தில் வந்து நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு போவது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம்தான். அது குறித்து எழக்கூடிய விமர்சனங்கள் நியாயமானவை. அதை திமுகவோ முதலமைச்சரோ அரசோ ஒதுக்கி தள்ளி விட்டு முன்னால் போக முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய கடந்த காலம் இருக்கிறது. அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2வின் பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் வெற்றி நடை போடுகிறது. Chennai's Amartha Aviation Hotel Management Nursing. ஈஸியா படிங்க, சாலரியோட.